நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். பரபரப்பா நேற்று செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் பல விஷயங்களை முன்னெடுத்தார். இன்னைக்கு அவருடைய கட்சி பதவிகள் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது நேற்று காலையிலையும் சரி, நேற்று மாலையிலையும் சரி, கேள்வி நேரம் பேசும்போதும் சன் நியூஸ்ல பேசும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கான நீக்குகிற லெட்டர் ரெடி பண்ணிட்டாரு பழனிசாமி. நேற்று நான் பேசினேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன். நான் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய பேர் சொன்னாங்க அவர் எடப்பாடியை பர்சனலா விமர்சனம் பண்ணல, அதனால நீக்க மாட்டார் சொன்னாங்க. பட் ஆனா இதுவே கட்சி விரோத நடவடிக்கையா பார்க்கப்பட்டு அது நீக்கப்படுவார் அப்படின்றதுதான் நேற்று காலையிலேயே பேசப்பட்ட ஒரு விஷயம். அது முடிவெடுக்கிறதுக்கு இன்னைக்கு 4-5 பேரை கேட்டு முடிவெடுக்கணும்னு ஒரு திண்டுக்கல்ல ஒரு மீட்டிங்கை போட்டு முடிவெடுத்திருக்காரு. இது செங்கோட்டையனுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஒற்றுமைக்கான குரல் நேற்று செங்கோட்டையன் புதுசா கொடுக்கல. இதுக்கு முன்னாடி பல பேர் கொடுத்த குரல் அது. அதுக்கு எந்த விதத்திலையும் எடப்பாடி அதை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவருடைய முடிவில் தெளிவா இருக்கார், யாரையும் சேர்க்கக்கூடாதுன்ற முடிவில் தெளிவா இருக்கார். ஸோ இனிமே பால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா அவங்க கையில தான் இருக்கு. அவங்க அதை எப்படி விளையாடுறாங்க அந்த பால்ன்றதான் பார்க்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இனிமே நீங்க எடப்பாடியை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஜகவும் உதவிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த மட்டும் எடப்பாடி அமைப்பை வச்சிருக்காரு, சின்னத்தை கையில வச்சிருக்காரு, நிர்வாகிகள் அவர் கையில இருக்காங்க. ஸோ பாஜக அவருக்கு சப்போர்ட் பண்றதுதான் நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அதனால இதுவே செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு, ஓபிஎஸோட ஒத்த கருத்துடைய மற்றவரோடு சேர்ந்து முடிவு பண்ணுவேன்னு 10 நாள் கெடுலாம் வச்சாரு. 10 நாள் கெடுலாம் வேண்டாம், நாங்க உங்களை சந்திக்க நாங்க ரெடியா இருக்கோம்னு எடப்பாடி அவர் தயாராயிட்டாரு இவரை சந்திக்கிறதுக்கு. ஸோ இனிமே பாலிஸ் அட் செங்கோட்டையன்ஸ் தான். அவர் தான் இனிமே என்ன முடிவு எடுக்கணும், எப்படி எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்காக பாஜக அவர் நம்பிந்தார்னா இன்னும் ஏமாந்து போவாங்க. எப்படி இப்போ தினகரன் பாஜக கைவிட்டதோ, இப்போ எப்படி செங்கோட்டையை பாஜக கைவிட்டுருக்கோ, எப்படி ஏற்கனவே ஓபிஎஸ் பாஜக கைவிட்டதோ, அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கேற்ப கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி விட்டுருவாங்க. ஆனா பர்மனண்டா எடப்பாடியோட ஒரு தோழமையில இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தான் அமைப்பு இருக்கு. அதனால இனிமே இட் இஸ் ஃபார் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், தினகரன் அவங்களாம் இனிமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யுக்தி வகுத்து எப்படி இபிஎஸ் எப்படி அரசியல் ரீதியாக எப்படி டீல் பண்றது இனிமே அவங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், இப்ப செங்கோட்டையன் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, அவங்க தற்சமயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க. கூடிய மட்டும் மாவட்டங்களுக்கு விசிட் பண்ணி எப்படி இபிஎஸ் ஒற்றுமைக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா இபிஎஸ் சைட்ல இருந்து நிர்வாகிகள்லாம் பெருமளவு ஒரு பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல அமைப்பு எடப்பாடி கையில் இருக்கிறதுனால தேர்தலும் போது கிடைக்கிற ஆதாயங்கள்னால அந்த கிளைக்கழக செயலாளர்கள் யாரும் வெளியில வரமாட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது. இவங்க நிச்சயமாக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்களை இவங்க மனமாற்றம் செய்யலாம். தொண்டர்கள் வெறும் நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், பகுதி கழகம் அல்லது மாவட்ட கழகம், பேரூர் கழகம் அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அதிமுகவுடைய சிம்பத்தைசர்ஸ் தொண்டர்களை பார்த்து எப்படி எடப்பாடி ஒற்றுமைக்கு எதிராக இருக்காரு, ஒற்றுமையை பத்தி பேசுறவங்களை ஏன் கட்சி விட்டு நீக்கிறாரு போன்ற விஷயங்களை அவங்க பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவை பெறலாமே தவிர பெற்று நீங்க அரசியல் ரீதியா இபிஎஸ்க்கு ஒரு பாடம் போட்டணும். நீங்க ஒரு தனி குழுவா இருக்கீங்களோ, இல்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்களோ, இல்ல தினகரனோட அமமுகவில் சேர்றீங்களோ, எப்படி பண்றீங்களோ ஒரு அமைப்பா நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா தனித்தனியா இருந்தாங்கன்னா நீங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க அமைப்பு ரீதியா ஒரு ஒரு ஒன்று ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் மூலமாக இபிஎஸ் நீங்க கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இப்படி அதிமுக பாஜக கூட்டணி இப்படி பலவீனமாக்கி கொண்டே போவதை பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க ஏன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க, இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்க, அதிமுகவும் பலவீனம் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதை தொடர்ந்து பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதன் அந்த நோக்கம் என்ன, அதோட நோக்கம் என்னன்றத அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்கணும். இப்போ ஆக்சுவலா அதிமுக பலவீனமாகட்டும், அது தோற்றாலும் பரவாயில்ல, நமக்கு 29 தேர்தல் தான் முக்கியம்னு பாஜக நினைக்கிறாங்களா? அப்படி நினைச்சா அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த இனிமேல் அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்கணும். நிர்வாகிகள்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தலும் போது கிடைக்கிற ஆதாயங்கள் பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்கணும். ஸோ இனிமே செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. பாஜக ஏன் அவங்க இனிமேல் நம்பக்கூடாது போன்ற விஷயங்கள் அவங்க தான் இனிமேல் ஆராய்ச்சி பார்த்து அரசியல் ரீதியாக இபிஎஸ்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். ஆனால் வர அக்டோபருக்கு அப்புறம் பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு கொண்டு வருவாங்க, மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள வரா மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லப்படுறது. ஸோ அது வரையும் பொறுத்திருக்க போறாங்களா, இல்லை இடையில ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இபிஎஸ்க்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை தொடர போறாங்களான்றதை பார்க்கணும். ஒரு தனியா இருக்கிறதோட ஒரு அமைப்பா ஏற்படுத்தணுன்றதான் முக்கியம். அது செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ஓபிஎஸ் எல்லாம் பண்ண போறாங்கன்றத
பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக. நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்தமைக்காக நன்றி திரு பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.